விட்டமின் A, D, E, K சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஏஜிஎஸ் கல்பாத்தி எஸ் அகோரம் வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் 5 முதல் திரையரங்குகளில். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் பிரபு. பொத்தேரி காட்டாங்குளத்தூர் அந்த சுற்றுலா பகுதியில் கிட்டத்தட்ட 1000 போலீஸார் ரைட் பண்ணி கஞ்சா சாக்லேட்டு, கஞ்சா ஆயில், இன்னும் மெத்தஃபெட்டமைன் நிறையா போதைப் பொருட்களை வந்து கைப்பற்றிருக்கா சொல்லியிருக்காங்க. வழக்கமாக கல்லூரி மாணவர்களை குறி வச்சு இந்த மாதிரி போதைப் பொருட்கள் புழக்கம் வந்து இருக்குதான்னு கேள்விப்படுறோம். ஆனால் திடீர்னு இந்த ஒரு 1000 பேர் கொண்ட போலீஸார் ரைடு திடீர்னு வந்து நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 21 பேர் அரெஸ்ட் பண்ணி சில மாணவர்களை வந்து சொந்த ஜாமீன்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு சார் இந்த திடீர் ரைடு அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கஞ்சா புழக்கம். கஞ்சான்றது இன்னைக்கு நேற்று கிடையாது. கஞ்சா வந்து நம்மளுடைய பாரம்பரியத்திலே இருக்குது. ரைட்டா? தமிழர்கள் நீங்கள் 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடின்றது இந்த உலகம் தோன்றிய காலத்துலேருந்து எப்போ வந்து மனிதன் வந்து வேட்டையாடி சாப்பிட்டான், ஒரு காலத்தில் சாப்பிட்ருப்பான்ல, காட்டு மிராண்டி காலம், ஏதோ ஒரு காலம், அந்த காலத்திலருந்தே போதை வஸ்துக்கள் இருக்குது. எப்படி உணவு இருக்கோ, சாப்பிட்டா முதல்ல சாப்பாடு, அதற்கப்புறம் போதை, இதுதான் உலகத்தில் வந்தது. ஏன்னா ஸோ இன்றைக்கி நேரத்தில் காட்டு மிராண்டிகளாக மனிதர்கள் வாழ்ந்த காலத்துலேருந்து ஏதாவது ஒன்று தின்றுப்பான், அது விஷ செடியாக இறங்கி செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு அந்த குழு வந்து என்ன பண்ணுன்னா, இது வந்து மனிதர்களை கொல்லக்கூடிய விஷமாக இருக்குன்னு விஷத்தை கண்டுபிடிப்பான். சிலதை சாப்பிட்ருப்பான், போதை வரும். புரியுதா அவங்களுக்கு? நைஸாக இப்போ நீங்கள் சின்ன பசங்களே பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும். இப்போ ஸ்கூலுகளுக்கு போயிட்டு வருவாங்க, கிலோமீட்டர் கணக்கில் நடந்து வர வழியில் அவர்களுக்கு அந்த காலத்தில் கேஎஃப்சி, சாக்லேட்டு இதெல்லாம் கிடையாது. இப்போ 90க்கு அப்புறம் தானே இதெல்லாம். அதுக்கு முன்னாடி என்ன இலந்த பழம் அடிச்சு திங்கிறது, நவ்வாப்பழம் மரத்தில் அடிச்சு திங்கிறது, புளியங்காய் அடிச்சு திங்கிறது, இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதை நோக்கி அவர்களுடைய ஈர்ப்பு இருக்கும். 4 மணிக்கு ஸ்கூல் முடியும், அப்படியே போகிறவரில் 4:30க்கு அந்த புளிய மரத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் கல் எடுத்து அடித்து சாப்பிட்றது, அந்த ஒரு நவ்வாப்பழத்தை சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் போய் கேஎஃப்சியில் உட்காந்து ஆர்டர் பண்ணி பிள்ளைங்களை சாப்பிட்றத விட ஆர்வம் இதில் இருக்குன்னா, ஒரே ஒரு நவாப்பழம், அதுவும் மண்ணில் விழுந்து பாதி மண்ணாக போயிடும், அதை சாப்பிட்றதுல இருக்க அந்த டேஸ்ட்டு, அதை நோக்கிய ஒரு ட்ராவல் இருக்கும். அந்த ஒரு 2 நவாப்பழத்தை சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரமாக யோசித்து அந்த வழியாக நடந்து அது கிட்ட நெருங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகி, இது மாங்காய் அடிக்கிறது தோப்புக்குள்ளே, இதெல்லாமே வந்து ஒரு ஈர்ப்பை நோக்கி மாணவர்களை இழுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி அவர்கள் அப்படியே இது மாதிரி தான் வந்து அந்த காலத்துலேயே இருந்திருக்கும். ஏதாவது ஒரு இப்போ போதையாக இருந்திருக்கும், அவனுக்கு தெரிஞ்சவன் மட்டும் கூட்டு போய் அவன் இந்த இலையை சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு, இவனுக்கு போதையாக இருக்கும். அப்புறம் அது ஒரு பழக்கமாக மாறிடும். சில பேருக்கு வேணான்னு துப்பிடுவான். ஸோ இது இன்றைக்கி நேற்று வந்த பழக்கம் கிடையாது. இன்றைக்கி எதாவது காட்டாங்குளத்தூரில் மட்டும் இருக்குது, எஸ்ஆர்எம் காலேஜை சுற்றி மட்டும் இது நடக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு சிட்டியோட பாப்புலேஷன் அங்கே இருக்குது. அந்த சுற்றுவட்டார பகுதியில் மட்டும், பொத்தேரி, காட்டாங்குளத்தூர், அந்த பகுதியில் மட்டும் லட்சக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. இதே ஒரு 5 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து ஒரு மாநகராட்சியாக இருக்கும். இப்போ வேலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10 லட்சம் பேர் அந்த ஊருக்குள்ளே இருப்பான். சிட்டியில் 10 லட்சம் பேர் இருந்தால் அது கார்ப்பரேஷன் ஆகிடும். சரியா? டென்ஸ் பாப்புலேட்டட் ஏரியா எது? காட்டாங்குளத்தூர், பொத்தேரிலாம். ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா, மாணவர்கள் மட்டுமே நம்ம சொல்கிற கணக்குப்படி இப்போ ஃப்ளோட்டிங்கில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதுல 25,000 மாணவர்கள் படிக்கிறாங்கன்ற. நார்த்துலேருந்து வந்து படிக்கிறாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே மாணவர்கள் 25,000 பேர் படிக்கிறாங்க. இதில் ஒரு பல்வேறு மாநிலங்கள்லேருந்து வரக்கூடியவர்கள். இந்த போதை பொருள் என்னென்னா, இந்த காலேஜ் அந்த டைமில் தான் அந்த லவ்வு, செக்ஸு, புரட்சி சிந்தனைகள், ஒரு சாதனைகள் எல்லாமே வர்றது எப்போன்னா, அந்த அடலசன்ட் ஏஜ், அந்த இது முடிஞ்சு ஒரு 14-15 வயசில் ஆரம்பிக்கிறது, ஒரு 21 வயசில் அது அப்படியே வந்து அதுக்கப்புறம் டவுன் ஆகும். ஸோ அந்த ஏஜில் தான் நீங்கள் காலேஜுக்கே வராங்க பசங்க. 18 வயசு, 19 வயசு, 17 வயசு, இப்படி +2 முடிச்சுட்டு வரும்போது அதில் தான் வந்து அவர்களுடைய வாழ்க்கை பாதையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது இன்றைக்கி நேரத்தில் நாங்கள் படிக்கிற காலத்திலேயே கஞ்சா இருந்துச்சு, ப்ரௌன் சுகர் இருந்துச்சு. நான் சொல்கிறது எப்போ 80ஸில் எங்கள் ஸ்கூலில் கஞ்சா அடிக்கிற ஆளும் இருப்பாங்க, எங்கள் காலேஜில் சாராயம் குடிச்சிட்டு வந்து கிளாஸில் உட்கார்றவனும் இருப்பான். புரியுதா? அப்போ சாராய கடை இருந்துச்சு, எம்ஜிஆரோட சாராய கடை. அடிச்சுட்டு வந்து கடைசியில் உட்காந்துருவாங்க, பாட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க. ஸோ கஞ்சா. ஆனால் இப்போ எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 பேர் இருக்கான்னு வைங்களேன். சிவில்லு, எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் இருந்தது. அப்போ இந்த 3 சேர்த்தே ஒரு 200 பேர் தான் இருப்பான். அது ஒரு தனியார் இது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கஞ்சா அடிக்கிறவனும் இருப்பான், ஸ்போர்ட்ஸ் பர்சனும் இருப்பான், லவ் பண்ணுறதுக்கு ஒரு கும்பல். இது வந்து இயற்கையாகவே அப்படியே, அதாவது அங்கே அந்த அந்த பாயிண்ட்டுக்கு வந்தோன்னே எல்லாமே பிரிஞ்சிடும்.
புரியுதா உங்களுக்கு? எல்லா விதமான மாணவர்கள் இருப்பாங்க. எல்லாரும் ஒரே ஈர்ப்புக்குள்ள போவே மாட்டாங்க. இது வந்து இயற்கையாவே அப்படிதான் நடக்கும். எங்க கிளாஸ்மேட்லயே ஒரு 4, 5 பசங்க என்ன பண்ணாங்கன்னா, பிள்ளைங்களோடயே சுத்திட்டு இருப்பாய்ங்க. பிள்ளைங்களுக்கு அடிமையா சுத்திட்டு இருப்பாய்ங்க. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மரியாதை இல்லாம "ஏய் வாடா, போடான்னு" பேசுவாங்க. ஆனா ஒரு சில பசங்கள பார்த்தாலே தெரிச்சு ஓடுவாய்ங்க. சில பேர மரியாதையா பேசுவாய்ங்க. புரியுதா? அவர்களுக்கு தெரியும், கணிச்சிருவாய்ங்க. பிள்ளைங்க யாரு எப்படின்றத கணிச்சிருவாங்க. அதே மாரி பசங்களும் வந்து என்னன்னா, ஒரு 5, 6 பேர் போய் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இப்ப இது எழுதி குடுக்குறதுலேருந்து எல்லா ரெக்கார்ட் வேலையும் நோட் எழுதி பார்ப்பான். கொடுக்கும். ரெக்கார்ட் நோட் எழுதி குடுப்பான். அந்த பிள்ளைங்கள கொண்டு போய் பஸ் ஏத்துற வரைக்கும் போயிட்டு வருவான். வந்ததுலேருந்து கூட்டு வருவான். ஆனா இந்த லவ்வும் பண்ண மாட்டான், ஒண்ணும் பண்ண மாட்டான். ஒரு அடிமையா ஒரு ஒரு ஈர்ப்பு அவனுக்கு. ஒரு 7, 8 பேர் இப்படி இருப்பான். ஒரு 7, 8, 10 பேர் பார்த்தீங்கன்னா, கஞ்சா அடிப்பான். ஒரு டீமா இருப்பான். இந்த செக்ஷன் அதில இருப்பாய்ங்க. ஆனா, கஞ்சா அடிக்கிறதுக்கு ஒண்ணா சேர்ந்துருவாய்ங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ்ல ஒரு 10, 15 பேர் இருப்பான். லவ் பண்றவன், வெளி ஏரியால லவ் பண்றவன், அவன் கூட படிச்ச பிள்ளைங்கள லவ் பண்றவன், ஏரியா பிள்ளைங்கள லவ் பண்றவன், அது ஒரு 10, 15 பேர் இருப்பான். அவன் பார்த்தா கரெக்ட்டா இந்த டைம், ஆனா இந்த பசங்களோடயும், இந்த கிளாஸ்மேட்ஸோடயும் சேர மாட்டான். அவன் கிளாஸ் முடிஞ்சா எஸ்கேப் ஆகி போயிருவான். இங்கேருந்து பார்க்குறீங்க எவ்வளோ இதா இருக்கான். கிளாஸ் முடிஞ்சோனே போயிடுறான். கரெக்ட்டா கிளாஸ்க்கு வந்துடுறான்னு நம்ம நெனைப்போம். ஆனா அவன் செய்ற வேலைகள் வெளியில இருக்கும். இப்படி ஒவ்வொரு விதமான மாணவர்கள்ல அவனே பிரிஞ்சிருவான். புரியுதா உங்களுக்கு? நீங்க கொஞ்ச நேரம் தண்ணி ஊத்துன பால எதாவது மிக்ஸ் பண்ணி வச்சீங்கன்னா, தண்ணி தனியா, இது தனியா இருக்கும். நீங்க தயிர்ல தண்ணி கலந்து வச்சீங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, மோர் தனியா இருக்கும். கருவேப்பிலை தனியா மிதக்கும். இது மாரி தான் அது. இளைஞர்களுடைய வாழ்க்கை. அப்ப போதைப் பொருள் இன்னைக்கு நேத்து கிடையாது. நீங்க மனிதன் தோன்றிய காலத்துலேருந்து இருக்கு. நான் அத விட்டு ஜம்ப் அடிச்சு நேரா வந்தீங்கன்னா, 80ஸ்ல இருக்கு, 90ஸ்ல இருக்கு. ஆனா அப்ப என்ன அப்டின்னா, நீங்க கஞ்சா குடிக்கிறதோ, இல்ல சரக்கு அடிக்கிறதோ, சிகரெட் குடிக்கிறது முதற்கொண்டு எங்க காலகட்டத்தில, அது ஒரு பெரிய அவமான செயலா பார்க்கப்பட்டது. "ஐய்யய்யோ! சிகரெட் குடிப்பானா?" அப்டின்னா, அவன் வந்து நல்லவனே கிடையாதுன்ற மாரி ஆயிருவான். கொடூரமானவனா பார்ப்பாய்ங்க. ஆனா இப்ப வந்து அந்த பார்வை மாறி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் டுகெதர் வரைக்கும் எப்போ வந்துருச்சு? கல்லூரியில படிக்கிற காலத்திலேயே ஏதாவது 2 பிள்ளைங்கள கூப்பிட்டு, என்ன ஒ ஒரு திருமணம் ஆகி என்னென்னலாம் அனுபவிக்க முடியுமோ எல்லாத்தையும் 18 வயசுலயே அனுபவிச்சுடுறாங்க. சார் இப்போ நீங்க சொன்ன அந்த தனியார் பல்கலைக்கழகம். இப்போ அத சுத்தி வந்து அங்க கல்ச்சரே வேற மாரி இருக்கு இன்னைக்கு. ஆமா. நீங்க சொன்ன மாரி லிவிங் டுகெதர் இருக்கு. அதே மாரி படிக்கும்போதே வந்து அங்க படிக்கக்கூடிய முக்காவாசி மாணவர்கள் வந்து ஒரு மேல்தட்டு மக்கள். ஐ மீன் எல்லாமே வந்து மேல்தட்டுல அபோவ் மிடில் கிளாஸ், அபோவ் மிடில் கிளாஸ். ஸோ எல்லாருமே வந்து தனியா அபார்ட்மெண்ட் எடுத்து தங்கியிருக்காங்க. ஸோ அவங்க செலவு பண்றது விதத்த பார்த்தா, முக்காவாசி ஃபுல்லா நீங்க சொல்ற மாரி இந்த போதைப் பொருள். இப்போ வந்து கஞ்சா மட்டும் சீஸ் பண்ணல சார். மெத்தஃபெட்டமைன் இன்னும் நெறையா ட்ரக்ஸ வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி சார் கல்லூரியில குறி வச்சு இந்த ட்ரக் பெடலர்ஸ்ன்னு இருக்காங்கல்ல சார், விக்கிறவங்க. ஸோ அவங்க எப்படி இந்த கல்லூரியில மட்டும் இந்த பிசினஸ் வந்து அவங்க கல்லூரி சுத்தி மட்டும் தான் இருக்கா? இல்ல சென்னையில பொதுவா சிட்டி ஃபுல்லா இருக்கா? இல்ல காலேஜ மட்டும் அது ஃபோக்கஸ் ஒரு பண்ணிக்கிறாங்களா? விஷயம் என்னன்னா, எல்லாருமே போதைக்கு அடிமையாக மாட்டான். இப்ப 100% பெர்சன்டேஜ்ல எடுத்தீங்கன்னா 100 மாணவர்கள் இருக்கான்னா, அதுல ஒரு 5லேருந்து 7, 8 பேர் தான் இருப்பாங்க. இந்த பெர்சன்டேஜ் ஏற விடாம பார்க்குறது தான் கஷ்டம். 100ல 2 பேர் கட்டாயம் இருப்பாங்க. சரக்கு அடி நான் சொல்றது மினிமம் 2 பேரு சரக்கு அடிக்கிறதோ, சிகரெட் அடிக்கிற பழக்கம் உள்ளவன். இப்ப சிகரெட் பழக்கம் ரொம்ப குறைஞ்சு இப்போ உள்ள இளைஞர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா, சிகரெட் பழக்கமே ரொம்ப கம்மியா இருக்கு. எங்க காலகட்டங்கள்ல சிகரெட் பழக்கம் வந்து ஹை 80ஸ், 90ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, சிகரெட் வந்து 100 மாணவர்கள்ல ஒரு 40 பேர்னாலும் சிகரெட் குடிப்பான். இன்னைக்கு 4 பேர் சிகரெட் குடிக்கிறதே பெருசா இருக்கு. சிகரெட் பழக்கம்ன்றது கம்மியா இருக்கு. ஆனா அதே நேரத்தில தண்ணி அடிக்கிறது, பார்ட்டிக்கு போறது, பீர் அடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இது இது குறைஞ்சிருச்சு. சிகரெட் குறைஞ்சிருச்சு. போதை பழக்கம் ஜாஸ்தியாயிருச்சு. அதே மாரி அந்த காலத்தில லவ் பண்ணி இந்த பிள்ளைங்க பின்னாடி சுத்துறவன் 100க்கு 4 பேர், 5 பேர் தான் இருப்பான். மீதி 95 பேர் இருப்பான். ஆனா முயற்சி பண்ண மாட்டான். ஒரு பொண்ண எல்லாருக்குமே பிடிக்கும். 100 பேர் படிக்கிறான்னா 100 பேரும் 100ல 90 பேர் வந்து ஏதாவது ஒரு பொண்ண பிடிக்கும். அப்படி பார்த்துட்டு பேசாம இருப்பான். இந்த பொண்ணு இருந்தா நல்லாயிருக்கும். இத லவ் பண்ணா நல்லாயிருக்குன்ற மாரி தான் 70 பேர் இருப்பான். அத அப்ரோச் பண்ணி முடிக்கிறவன் 2, 3 பேர் தான். அவன் தான் சக்சீட் பண்ணுவான். மீதவன்லாம் அப்படியே போயிட்டுருப்பான். அதே மாரி பிள்ளைங்களும் அப்படிதான். ஒரு சில பேர் போதைக்கு போயிருவான். ஒரு சில பேர் சரக்கு அடிக்க போவான். இந்த மாரி இருக்கும். ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இப்ப டெய்லி சரக்கு அடிக்கிறதெல்லாம் அது இல்ல. ஒரு என்ஜாய்மெண்ட் ஆயிருச்சு. அந்த காலத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மட்ட சரக்கா கிடைக்கும். ஒண்ணும் இது இருக்காது அப்படி. இப்போ வந்து எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க என்ஜாய் பண்ணலான்ட்டு இருக்கிறதுனால, அவங்க டெய்லிலாம் இது பண்றதில்ல. வாரத்துக்கு ஒரு நாள் நேரா டக்குன்னு பாண்டிச்சேரி போயிறது. அந்த காலத்தில அப்படிலாம் போ முடியாது. நீ பஸ் ஏறி பாண்டிச்சேரி போற காசுக்கு இங்கேயே குவார்டர் வாங்கி குடிச்சிட்டு போயிடலான்டான்ருவாய்ங்க. இப்ப காசு புழங்குறதுனால, கார் இருக்கு, பைக் இருக்கிறதுனால பிள்ளைங்களையும் தூக்கி போட்டுறாய்ங்க. காசு இருக்குல்ல, வீட்லேருந்து காசு தர்றாய்ங்கல்ல. அந்த பிள்ளைங்களும் வந்து ஓசியில என்ஜாய் பண்றதுக்கு என்ன இப்ப நம்மட்ட ஒண்ணுமே கிடையாது. நம்ம படிக்க வந்திருக்கோம். கார்ல ஒருத்தன் கூப்பிடுறான். 2 நாளைக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி தர்றான்.
அப்படின்றப்போ வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். தெரியாத ஆளும் கிடையாது. ஒன்றும் கிளாஸ்மேட்டு இல்லை அடுத்த டிபார்ட்மெண்ட் பையனாக இருப்பான். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரெடி ஆயிரும். சரி வாங்க எல்லாத்தையும் அனுபவிச்சா யார் பார்க்க போகிறா அப்படின்றக்காக தான் பலரும் வெளி ஊரில் படிக்கிறதுக்கு மாணவர்கள் ஆசைப்படுறது, மாணவிகள் ஆசைப்படுறது 90 2000க்கு அப்புறம் காரணம் வந்து ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணுறது தான். எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் படித்து முடிக்கிறதுக்குள்ள அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து இப்போ நீங்கள் ஒரு பையன் வந்து வெளியூரில் படிக்கிறேன்னு ஆசைப்பட்றான், இல்லை பொண்ணு ஆசைப்பட்றாங்கனாலே 75% ஒரு கணக்கு போட்டாங்கன்னு தான் அர்த்தம். மீதி 25% தான் படிக்கிறதுக்கு சென்னையில் படித்தா தான் நம்ம சக்சீட் ஆக முடியும், கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், டெல்லியில் படித்தா கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், பெங்களூரில் படித்தா ஒரு ஒரு நம்ம வந்து தொழில் ரீதியாக வளர முடியும்னு நினைக்கிறேன். 25%. 75% வந்து அந்த அளவுக்கு கல்ச்சர் மாறிடுச்சு. கரெக்டாக இது ரெடி பண்ணலாம், அதை ரெடி பண்ணலாம், ஈஸியாக இதை கரெக்ட் பண்ணலாம், அதை கரெக்ட் பண்ணலாம், சரக்கு அடித்து ஜாலியாக இருக்கலாம், கிளைமேட் சூப்பராக இருக்கும், வீட்டு தொல்லை இல்லாமல் இருக்கும், டெய்லி இவங்க பிக்கல் பேரண்ட்ஸோட பிக்கல் பிடுங்கல் இருக்காது, எத்தனை மணிக்கு வேணாலும் வரலாம் போகலான்றவன் தான் 70% பிள்ளைங்களும் அதுதான். இப்போ பெங்களூர் போகிற பிள்ளைங்களில் 50லேருந்து 70% என்ஜாய் பண்ணுறது தான் போகிறாங்களே தவிர படிக்கிறதுக்கோ அதாவது என்ஜாயும் பண்ணிவிட்டு படிக்கிறவங்க இருக்காங்க. அதில் பெர்சன்டேஜாக நம்ம பிரிக்கணும் இருக்காங்க. இது எல்லா இடத்துலையும் நடந்துகிட்ருக்கு. இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சரக்கு தான். கஞ்சா வந்து பெருசாக போகாது. ஒன்று சரக்கு, இல்லைன்னா பீரு, இல்லைன்னா மேலே போனீங்கன்னா ப்ரௌன் சுகர் ரேஞ்சுக்கு போகும். சென்னையில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் எங்கள் பீரியட்லேயே வந்து ஒரு நம்பர் 1 கிறிஸ்தவ கல்லூரி இருக்குது. பெரிய பெரிய எல்லாம் இப்போ உள்ள ஆட்கள் ஃபுல்லாக அங்கே தான் படிச்சிருப்பாங்க. மத்திய அமைச்சர் சில பேர்லாம் எந்த கல்லூரி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து 80ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் சுகர் புழக்கம் இருந்தது. ஆனால் 100 மாணவர்கள்ட்ட இருக்காது. அதான் அதே 4 பேர் தான். அப்பயே பிள்ளைங்களும் அடிப்பாங்க. 80ஸ்ல ஒரு நடிகை ஒன்று இருந்தது. அது நாசமாக போனது. ஒரு மூத்த நடிகையோட பொண்ணு, புரியுதா உங்களுக்கு? அது வந்து பார்த்தா அது இந்த இதில் அடிக்ட் ஆகி இந்த அடிக்ட் ஆனவனை கல்யாணம் பண்ணி அதை ஒரு பிள்ளையை பார்த்தா நாசமாக போய் பீக்கில் இருந்தது. அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் சினிமாவில் வந்து அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, போதை பழக்கம். ஆனால் இப்போ இல்லை அது. இப்போயும் இருக்குது. இப்போ நீங்கள் சோசியல் மீடியாலாம் பார்க்கலாம். அந்த பொண்ணு வந்து பரபரப்பாக பேசப்பட்டது. அவள் படித்த கல்லூரியில் அவங்க ஒரு டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரௌன் சுகர் பார்ட்டிகள். ரோட்டில் விழுந்து கிடந்திருந்தே அந்த பழக்கங்கள் இருக்கு. ரோட்டில் விழுந்து கல்லூரிகளை வந்து கிடந்திருக்கு. ஆமாம், இந்த மாதிரி கல்லூரிகளை மையப்படுத்தி நிறையா இந்த மாதிரி போதைப்பு வஸ்துகள் வந்து பயன்படுத்தணும்னு தான் இருக்காங்க. இப்போ நம்ம ரைட் நடத்தியிருக்க அந்த கல்லூரியும் வந்து நம்ம செவி வழி செய்தியாக கேள்விப்பட்டிருப்போம். அந்த காலேஜில் போனாவே நல்லா என்ஜாய் பண்ணலாம், அதுக்காக தான் பெரிய காலேஜ், அங்கே இருக்காங்களாமே ஒரு லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இவ்வளோ நாள் நடந்துட்டுருக்கு. ஆனால் இப்போ திடீர்னு போய் ரைட் பண்ணி இந்த மாதிரி மாணவர்களை அரெஸ்ட் பண்ணுறோம், சீஸ் பண்ணுறோம். இது எதற்காக சார்? இது வந்து இந்த மாதிரியான ஒரு ரைடு இந்தியாவிலே நடந்தது கிடையாது. 1000 போலீஸ் போய் மாணவர்களை வந்து ரைடு பண்ணதா சரித்திரமே கிடையாது. இதுதான் முதல் முறை. 1. 2வது வந்து நீ காலேஜ் கேம்பஸ்குள்ளே போனால் அது பெரிய ஒரு புரட்சி மாதிரி ஆயிரும். மாணவர்கள்லாம் ஒன்று சேர்ந்துருவான் அதெல்லாம். ஆனால் அது அந்த காலம். இப்போ வந்து மாணவர்கள் யூனியனும் கிடையாது, எதுவுமே. நாங்கள் எந்த காலத்தில் யூனியன் இருந்து ஏன்னா யூனியன் எலெக்ஷன் நடக்கும். ஏன்னா நான்லாம் 2 வருடம் வந்து அன்னபோஸ்ட் தலைவராக இருந்தேன் படிக்கும்போது. அந்த ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். ஈழத்தமிழர் போராட்டத்துக்கு போவோம், எல்லா பொதுவான விஷயங்களுக்கு போவோம், பிரச்சனைகளுக்கு போவோம், எல்லாத்தையும் பண்ணுறேன். ஆனால் இப்போ உள்ள மாணவர்கள் அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே சுயநலம் பேக்கடு. காசு வரும், நம்ம சந்தோஷமாக சரக்கு அடிச்சோமா, இது பண்ணோமா, இப்போ பிள்ளைங்களை தூக்கணுமா, வண்டியில் போனோமா, ஜாலியாக சுற்றினோமா, பாண்டிச்சேரி போய் சனிக்கிழமை சரக்கு அடித்தோமா, ரூம் போட்டோமா, அங்கே ஒரு 5 பாட்டில் எடுத்துகிட்டு வந்தோமா, இப்படி போகும். ஒரு சில டீம் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக போயிடும். படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க அடித்து மேலே, அதாவது ரீச் ஆக முடியாத உயரத்துக்கு போயிடுறாங்க. அப்படி ஒரு கேட்டகரி இருக்குது. நீ எல்லாரையுமே வந்து போதைக்கும் எடுக்க முடியாது, எல்லாரும் திறமையானவன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் பொம்பளை பிள்ளை பின்னாடி போகிறான்னு சொல்ல முடியாது, எல்லா பொம்பளை பிள்ளையும் ஊர் சுற்றுறதுக்காக தான் போக சொல்ல முடியாது. ஆனால் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ வந்து 4% இருந்தது, இப்போ 40% ஆகிடுச்சு. ஸோ அந்த போதைப் பொருள் புழக்கம்லாம் இன்றைக்கி நேற்று கிடையாது, எப்போவுமே இருக்குது. இந்த திடீர் ரைடுக்கு வந்து 1000 பேர் இப்போ ரைடு பண்ணது இதுதான் புதுசு. இது வந்து என்னென்னா இந்த பொத்தேரி சைடில் ஒரு மாஃபியா மாதிரியே ஒரு 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 இது ரெடி ஆகுது. எப்படின்னா இது எல்லாமே கல்லூரி நிர்வாகம் கண்டுகிடுச்சு அப்படின்னா அந்த கல்லூரிக்கே படிக்க வர மாட்டாங்க. கல்லூரி நிர்வாகங்கள்லாம் இப்போ எப்படி இருக்குன்னா பூரா தனியார் கல்லூரியாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு பிரின்ஸ்பாலோ இல்லை ஒரு ப்ரொஃபஸரோ இல்லை லெக்சரரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தனுடைய தனிப்பட்ட இதில் தலையிடவே மாட்டாங்க. புரியுதா? அந்த நாங்கள் படிக்கிற காலத்தில் எப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலை கேர் எடுப்பாங்க, அவனை கேலி இது பண்ணுவாங்க, அவனை டார்ச்சர் பண்ணுவாங்க, இப்படிலாம் இருக்கும். நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது.
எனக்கு என்ன, நான் 1 ஹவர் கிளாஸ் எடுக்கிறேன், எனக்கு சம்பளம் தராங்க, நீ படித்தா படி, படிக்கலைன்னா போ, புரியலைன்னா கேளு, அந்த 1 ஹவர் தான் உனக்கு டைமு. அடுத்து ஒரு லெக்சரர் வருவான், அவனுக்கு 1 ஹவர் தான் டைமு. சொல்ல வேண்டியதை பாடத்தை சொல்லி கொடுத்துருவான், படிக்கிறவன் படிச்சுக்கோ, கஞ்சா குடிக்க போகிறவன் போ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ கஞ்சா குடித்தான்னா எவ்வளோ கூட்டிகிட்டு எங்கே போனால் யாருக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்றது தான் இதாக இருக்கும். அந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைங்க பசங்க கோயட் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது அரசல் பரசலாக கேட்டால் கூட கூப்பிட்டு கண்டிப்பாங்க, இல்லை அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்க, ரைட்டா? இப்போ வந்து பேரண்ட்ஸ்லேயே ஒரு 40% என்ன பண்ணுறான்னா, என் பையன் பயங்கரமான ஆளுங்க, கஞ்சா குடிக்கிறதுல அவன் எக்ஸ்பர்ட்டுங்கன்ற வரைக்கும் தான் சொல்லலையே தவிர, அவங்க உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, படிக்க வைக்கிறாங்கன்னா தெரிஞ்சு தான் படிக்க வைக்கிறாங்க. நம்ம அனுபவிக்காத என் பொண்ணு நல்லா ஜாலியாக இருக்கட்டும், நான் தான் இந்த பரதேசியை கட்டி நாசமாக போனேன் வீட்டுக்குள்ளேயே, அவள் நல்லா ஜாலியாக ட்ரெஸ் பண்ணட்டும், ஜாலியாக சுற்றட்டும், அவள் என்ஜாய் பண்ணட்டும் இந்த வயசை அப்படின்னு நினைக்கிற பெண்கள் நிறையா இருக்காங்க, தாய்மார்கள் இருக்காங்க. அவங்களாம் தெரிஞ்சாலும் உங்கள் பையன் ஒரு பையனோடய சுற்றிட்டு இருந்துச்சு, இப்போ இன்னொரு பையனோட இருக்கட்டும், உங்களுக்கு என்ன, எதுக்கு நீங்கள் அவ்வளோ போய் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய தாய்மார்கள் தான் 40% இருக்காங்க, ரைட்டா? இப்போ அதனால் இதெல்லாம் வந்து டோன்ட் கேரில் தான் போய்கிட்டுருக்கு எல்லாமே. அதே மாதிரி சில பேரண்ட்ஸு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற மிடில் கிளாஸ் இருக்கலாம், அவங்க தான் பதறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பேங்க் லோனை போட்டு விட்டோம், படிக்க மாட்டேறான், அரியர்ஸ் வாங்கிட்டான்றப்ப அவங்க தான் பயப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த ரைடு வந்து என்னென்னா ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சு. அது அந்த ஏரியா வந்து ஒரு மாஃபியா ஏரியா மாதிரி ஆயிடுச்சு. எப்படின்னா, சில ஜாதி கட்சியை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாமே நடக்குது இங்கே. பொம்பளை பிள்ளைங்கள இப்போது ஒன்றா இருந்து லிவிங் டுகெதர், அது ஒரு பக்கம் நடக்குது, அது ஒரு 10% கஞ்சா இழுவக்காரனாக மாறிடுறாங்க, ப்ரௌன் சுகர் இந்த இது ஒரு 10% சரக்கு அடிக்கிறது, வாரம் சரக்கு அடிக்கிறது போகிறது, படிப்பை தாண்டி இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த மாஃபியா கேங் அங்கே இருக்க அரசியல் ஜாதி கட்சியை சேர்ந்த ஜாதி குறிப்பாக நான் வந்து பர்டிகுலராக சொல்கிறேன், சில ஜாதி கட்சிகளை சேர்ந்த, சென்னையில் நீங்கள் அங்கங்கே பார்த்துருப்பீங்க கொடி வச்சுருப்பாங்க, சில லோக்கல் ஜாதி கட்சிகள் இருக்கும். இவன் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பசங்களை ஃபாலோ பண்ணி மிரட்டி அவன் வண்டியை பிடுங்கிறது, அவன்கிட்ட காசு படிக்கிறது. ஏன்னா பணக்கார பசங்களாக வரான், வெளி மாநில பசங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு பசங்கள் மதுரையிலேருந்து அதனால் திருநெல்வேலியிலேருந்து வரவன்ட்டே பறிக்கிறாங்க. சில நேரம் அவங்க ஆளோடு வந்து அடிச்சவங்கள துவம்சம் பண்ணால் அதோட ஆஃப் ஆகிறான். அவனுக்கு ஒரு தலைவன் இருக்கான், குட்டி தலைவன், அவன் தான் ஸ்டேஷனில் போய் பேசுகிறான், இவன் போய் இவங்கிட்ட காசை பிடுங்குறான், பொம்பளை பிள்ளையை காமிச்சு மிரட்டி. வெளியில் சொல்ல முடியாத பல விஷயங்கள் இருக்குது. கல்லூரியிலையும் சொன்னால் கேட்க மாட்டாங்க, காவல் நிலையத்துக்கு போனோம்னா நம்ம எதையாவது சிக்கலில் மாட்டிடும், வீட்டு வரைக்கும் தெரிஞ்சிடும். அப்போ வீட்டில் வேண்டாம் நீ வாடா கிளம்பி வா, இங்கே எதுக்கு இருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவான்னு சொல்லி வெளியில் சொல்கிறதில்ல. அந்த மாதிரி பணம் பறிக்கிற கும்பல், பைக்கு பிடுங்குற கும்பல், ஃபோனை பறிச்சுட்டு போகிற கும்பல், இது ஒரு கும்பல் தனியாக இயங்குதுங்க. இன்னொன்று வந்து இந்த போதை மாஃபியா கும்பல், அது தனியாக இயங்குது. அது மாணவர்களை வைத்தோம், இளைஞர்களை வைத்தோம், மாணவர்களுக்குள்ளே ஊடுருவி அவனுக்கு காசு கிடைக்குதில்ல, இந்த மாதிரி ஒரு கும்பல் அது ஒரு பக்கம் உள்ளே போயிட்டு. ஸோ இப்படி நிறையா கும்பல்கள் ஊடுருவி இதை போன்ற செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கல்லூரியில் அதிக மாணவர்கள் படிக்கிறதுனாலையும், நிறைய வடநாட்டு மாணவர்களை அவர்கள் ஈர்த்து வச்சுருக்கிறதுனாலையும் அது வந்து இப்போ வளர்ச்சியிலையும் பெருசாக போகுது. அதே நேரத்தில் அதில் வந்து தவறான செயல்கள் நடந்தாலும் அது பெருசாக ரீச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ கோயம்புத்தூர்லையும் இதே மாதிரி ரைட் நடந்துச்சு. இப்போ வந்து எல்லா ஊர்லேயும் இருக்குது, எல்லா காலேஜையும் மையப்படுத்தி ஒரு போதைப் பொருள் பிஸ்னஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஆமாம், ஏன்னா காலேஜ் அருகில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கே கூட அந்த வருமானம் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பி தான் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஆனால் இப்போ வந்து மாணவர்களை கைது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க ஒழிஞ்சு இந்த செயின் இருக்குல்ல சார், போதைப்பொருள் சங்கிலி, ஸோ இவங்கள ஏன் சார் இந்த யார் மெயின் அக்யூஸ்ட் யார், இது எங்கேருந்து வருது, ஸோ யார் இதுக்கு ரீசன், இதோட ஆரிஜின் என்ன, ஸோ அது வரைக்கும் நீண்டு போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணுற செய்திகளை நம்ம பார்க்கவே மாட்டோமே. ஸ்டூடெண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ சென்னையில் நம்ம சாதாரணமாக ரோட்டில் போனாலே கஞ்சா ஸ்மெல்லை வந்து நம்ம ரோட்டில் போகிறவங்களே உணர முடியுது, ஏதோ ஒரு வகையில் வந்து கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போது இந்த புழக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு மெயின் முக்கிய புள்ளி இருப்பாங்கல்ல. அதாவது ஒரு பூ இருக்குது அப்படின்னாலே, ஏன்னா நீங்கள் பூ இங்கே இருக்குது, ஒரு பூந்தோட்டம் இருக்குது ஒரு ஏக்கரில் அப்படின்னா அது உங்களுக்கு விசிபிள். ஆனால் தேனீக்கள் எங்கேருந்து வேணாலும் வரும், 10 கிலோமீட்டர் தாண்டி வரும், ஒரு மலை பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதுலேருந்து வந்து இதில் தேனை குடிச்சிட்டு போகும். அதனால் அதை கட்டுப்படுத்த முடியாது. தேனீக்கள் ஒரு குரூப் அடித்து கொண்டுட்டிங்கன்னா இன்னொரு பக்கத்துலேருந்து தேனீக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பூ இருக்கிற வரைக்கும் நீங்கள் தேனீக்களை அழிக்க முடியாது. நீங்கள் பூந்தோட்டத்தை வந்து பாதுகாக்கிறது தான் மெயின். அதுக்கு எதாவது வழி பண்ணுமே தவிர வர்ற தேனீக்கள் எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னே தெரியாது. அது மாதிரி தான் இது வந்து மாணவர்கள் இருக்கிறது வந்து ஒரு பூந்தோட்டம் மாதிரி. இந்த கஞ்சா விற்கிற தேனீக்கள்லாம் ஆந்திராவிலேருந்து வரும், ஆந்திராவில் இருக்கிறத கட் பண்ணிங்கன்னா மதுரையிலேருந்து வரும், மதுரையில் இருக்கிறத கட் பண்ணிங்கன்னா இதுலேருந்து வரும், காசிமேட்லேருந்து வரும், எங்கிட்டேருந்து வேணாலும் வரும். ஸோ இதை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அரசோட கடமை. வந்து நீங்கள் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்லேயே இந்த பஞ்சாயத்து இருக்குது. ஏன்னா மிகப்பெரிய மாஃபியாக்கள்லாம்
கட்டுப்படுத்த முடியாமல் அலறி இருக்கு அமெரிக்கா. புரியுதா? அலறி துடித்து இப்போது தான் ஒரு 25 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் நிறையா பேரை அவங்களாம் இயற்கையாக செத்தவன் ஷூட் அவுட் பண்ணி கொண்டது இந்த ஒரு 10 வருஷத்தில் தான் அமெரிக்காவே கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் அங்கே புழங்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பெரிய பெரிய மாஃபியாக்கள் இருந்தாங்க. உலகத்திலே பெரிய பேர் ஒரு 50 பேரை அப்படி தலையை வெட்டி கொண்டு போடுவாங்க. ஆர்மிக்காரனை சுட்டு கொண்டு போடுவாங்க. ஹெலிகாப்டரில் வந்து தூவி விட்டு போவான். இப்படிப்பட்ட மாஃபியாக்கள்லாம் இப்போ தான் கட்டுப்பட்டுருக்கு 25 வருட போராட்டத்துக்கு பிறகு. சரியா? அந்த மாதிரி இப்போ நம்பர் 1 நாடுன்னு சொல்லக்கூடிய நாட்டிலேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? சமூகமே எல்லா இடத்துலையும் மாறிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் படிக்கிற காலத்தில் ஒரு வீடு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வாடகைக்கு அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. பேச்சுலருக்கு வீடு தர மாட்டாங்க. அது இப்போ 2000 வரைக்கும் அதுதான் கதை. இப்போ தான் தராங்க சென்னையில். வெளியூர்லலாம் இன்னும் தர மாட்டாங்க, யோசிப்பாங்க பேச்சுலருக்கு. ஸோ வந்து இப்போ என்னென்னா இந்த வீட்டுக்கு ஆசைப்பட்ட கும்பல் இருக்குல்ல, அதிக வாடகை அப்போ வந்து என்னென்னா இந்த சமூகமே சீர்கெட்டு போச்சு. எல்லாமே பேராசை பிடிச்சவனும் திருட்டு பையனும் மொல்ல மாதிரி முடிச்ச வைக்க இருக்கும்போது நீங்கள் கஞ்சா விற்கிறவங்களோட இவங்க மோசமானவங்க. இவன் வந்து என்ன பண்ணுறான்னா 15,000 ரூபா வீட்டு வாடகைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தா 30,000 ரூபா வாங்குறான். சார் நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சில ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் தம்பி நீ உள்ளார என்னவா பண்ணிக்க, நீ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிக்கோ, சரக்கு அடிச்சுக்கோ, என்ன பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனை வராமல் நீ பார்த்து வாடகை வந்து கரெக்டாக வந்துடணும். அப்போ வந்து இவனுக்கு டபுள் வாடகை கிடைக்குது. கரெக்டான டைமுக்கு அவன் ஸ்டூடெண்ட்ஸ் வாடகை கொடுத்துருவான். ஏன்னா அவன் இந்த தீய செயலெல்லாம் செய்யணும்னா வாடகை வீட்டுக்காரன் வந்துடக்கூடாது. இப்படி போட்ட ஒரு தீய சக்தி கும்பல் வீடு வாடகைக்கு விடுற கும்பல். ஏன்னா அவனுக்கு பணத்து பேராசை. அவனில் ஆரம்பித்து முதல்லலாம் வந்து இப்போ கோயம்புத்தூரில் நாங்கள் பத்திரிக்கையாளராக இருக்கும்போது பேச்சுலராக இருக்கும்போது தங்கியிருப்பேன். அந்த ஹவுஸ் ஓனர் ஒரு பெரிய தாய் வீடுன்னு ஒயிட் ஹவுஸ்ன்னு சொல்லி வெள்ளை கலரில் பெயிண்ட் வச்சு சூப்பராக இருக்கும். பெரிய பங்களா டைப் வீடு. 4 ரூம் இருந்தது. நாங்கள் ஒரு 4 பேர் தான் இருந்தோம். மொத்தமே ஆளுக்கு ஒரு ரூம் இருந்தோம். அந்த ஹவுஸ் ஓனர் வந்து என்ன பண்ணுவார்னா எப்போயாவது திடீர்னு வருவாப்புல மாதத்துக்கு ஒரு டைம். அவர் கவர்மெண்ட்டில் இன்ஜினியராக இருந்து திடீர்னு வந்து வீட்டுக்குள்ளே வந்து சட்டி பானையெல்லாம் ஊற்றி பார்ப்பாப்புல. என்ன ஒரு சமையல்காரருக்கு ஒரு லேடி இருந்தாங்க. என்ன செஞ்சுருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பாத்திரம் முதற்கொண்டு திறந்து பார்ப்பான் அந்த ஆள். ஃப்ரெண்ட்லியாக வந்து என்னப்பா என்ன குழம்பு வச்சிங்க, இன்றைக்கி என்ன வச்சாங்க இந்தம்மா அப்படின்னு. எங்களுக்கெல்லாம் பயங்கர கடுப்பாகும். ஒரு 2 பேர் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. 2 பேர் இந்த ஆள் வாடகை விட்டுருங்க, இவன் ஏன் உள்ள வரைக்கும் அடுப்படி வரைக்கும் வரான் அப்படின்லாம் கோவம் வரும். ஆனாலும் நைஸாக அதை எப்படி டீல் பண்ணணும்னு பண்ணுவாங்க. அந்த அப்படியே பார்த்துட்டு ரூமில் பார்த்துட்டு தானே அப்படி இருக்குது, இது இப்போ கொஞ்சம் இது பண்ணிடலாமா சொன்னீங்கன்னா நான் இதை அடித்து கொடுத்தேனே அப்படின்வான். ஸோ இந்த மாதிரி செக் பண்ண தான் ஆமாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, வீட்டில் எதுவும் நல்லது கெட்டது நடக்குதா அப்படின்னு பார்க்க தான். அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இப்போ இல்லை. புரியுதா அவங்களுக்கு? இப்போ என்னென்னா 30,000 கொடுத்தா நீ எவ்வளோ வேணாலும் கூப்பிட்டு வா, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்ன வேணாலும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிக்கோ, லிவிங் டுகெதரா எவ்வளோ வேணாலும் வாழ்ந்துக்க, காசு கொடுத்தா போதுன்றது. இது வந்து என்னென்னா ப்ராஸ்டியூஷன் பண்ணுறதுக்கு இந்த வீட்டு வாடகைக்கு விடுறவனும் ஒன்று. நீயும் மறைமுகமாக ப்ராஸ்டியூஷன் தானே பண்ணுற. இப்போ இதில் ஆரம்பித்து தான் இந்த சமூகத்தில் இந்த வீட்டு வாடகைக்கு விடுறவனும் கஞ்சா வைக்கிறவனு ஒன்று தான். என்னைய பொறுத்தளவுக்கு மாமாக்காரனும் ஒன்று தான். ஏன்னா நீ 15,000 வீட்டை 30,000 ரூபாய்க்கு விட்டுட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னா அதுக்கு நீ வேறு வேலை பார்க்கலாமே, வேறு தொழில் பார்க்கலாமே. நீ வீடை வச்சு பார்க்குற, அவன் பொம்பளை வச்சு பார்க்குறான். ஏன்னா இந்த வீடு வாடகைக்கு விடுறவன் தான் முதல் கல்பிரிட். புரியுதா அவங்களுக்கு? அவன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தான் அப்படின்னா தம்பி அது 4 பேர்னா 4 பேர் தான் இருக்கணும், வீடு நீட்டாக வச்சுருக்கணும், அவன் ஒரு விசிட் வரணும் மாதத்துக்கு ஒரு டைம். இல்லை அவன் தெரிஞ்சவனுக்கு ஒரு விசிட் வரணும். இந்த மாதிரி இப்போ பிள்ளைங்க இருக்கிற இடத்துல பிள்ளைங்க தான் வரணும் அப்படின்லாம். ஆனால் அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் பூமர்ன்றுவாங்க. பொம்பளை பிள்ளைங்க தனியாக தங்கணுமா, தனி பெட்டில் படுக்கணுமானாலே உங்களை பூமர்ன்றுவாங்க. என் ஃப்ரெண்டு நானும் ஒன்றா தான் இருக்கோம், தனி பெட்டில் ஏன் படுக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு போகிறாங்க. வேறு மாதிரி மாறிடுச்சு. ஆமாம். ஏன்னா 2 இப்போ அதுக்காக தாண்டி போய் இப்போ 2 பெட்ஷீட்டா அப்படின்றாங்க. எதுக்கு ஒரு பொண்ணும் பையனும் 2 பெட்ஷீட் தேவை? எதுக்கு 2 தலகாணி? ஒரே தலகாணியில் 2 பேருமே படுத்துக்க மாட்டோமா? ஒரு தலகாணி வேஸ்ட்டு தானே அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கேன். அதை தாண்டி இப்போ என்ன போயிட்டுருக்குன்னா ஒரு பொண்ணு நடுவில் படுத்துருக்கு, 2 சைடு 2 பையன் படுத்துருக்கேன் ஒரே பெட்டில். ஒன்று இப்போ லிவிங் இது சேர்ந்து தங்கியிருக்காங்களாம், படிக்கிறாங்களாம் அவங்களாம். இப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் போயிடுச்சு. போகும்போது நீங்கள் வந்து போதையை மட்டும் சொல்ல முடியாது, எல்லா விதமான போதையும் இப்போ மாணவர்கள் அனுபவிக்கக்கூடிய கலாச்சார சீரழிவுன்னு சொல்லி இப்போ உள்ள கலாச்சாரங்கள் அப்படி இருக்குன்னு என்ன சொல்லலாம். சீரழிவு நீங்கள் இதுக்கு அப்போசா பேசினா தான் நீங்கள் வந்து அவுடேட்டட்னு சொல்லுவாங்க. ஆமாம். இப்போ நம்ம அப்போசாலாம் பேசலையே, என்ன நடக்குதுன்றது தானே சொல்கிறோம், அப்போசா பேசலை. இப்போ என்னென்னா நீங்கள் படிக்கிற காலத்திலே எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதல்ல வந்து படித்து முடித்ததுக்கப்புறம் பெண்ணை அனுபவிக்கிற திருமண வாழ்க்கைன்னு இருக்கும். இப்போ போதை வசதி அனுப்பிடுவேன், சம்பாதிக்க ஆரம்பிச்சுன்னா அவன் தனியாக போய் வீட்டு காசு வாங்கி குடிக்க முடியாது, தனியாக இப்படி பிரிஞ்சிருந்தது. இப்போ வந்து ஒரே இதில் வந்துடுச்சு.
இது மாதிரி மால் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரே மாலில் எல்லாமே கிடைக்குது. முதல்ல பலசர கடை தனியாக இருக்கும், இது தனியாக இருக்கும் அந்த காலத்தில். இப்போ ஒரே மாலில் எல்லாமே கிடைக்குது. அந்த மாதிரி ஒரே வீட்டிலேயே பொண்ணும் கிடைக்குது, அது ஃப்ரீயாக காசு இல்லாமல். இப்போ வந்து ஒரு காலேஜை நோக்கி ஒரு ரைட் போயிருக்கு, இந்த அளவுக்கு சிக்கியிருக்கு. இதே போல தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தமிழ்நாடு காலேஜ் முழுவதுமே இது இருக்குது. ஒரு சில அதாவது சவுத்தில் கம்மியாக இருக்கலாம், இப்போ கோயம்புத்தூரில் கம்மியாக இருக்கலாம், பர்சன்டேஜ் தான் குறைவாக இருக்கும். இதில் சென்னையில் 40% அப்படின்னா அங்கே வந்து 10% இருக்கும். கஞ்சா எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. இது எப்போ உள்ளே வந்துச்சுன்னா ஜெயலலிதா வீக்காக இருந்த டைமில் எடப்பாடி ஆட்சி காலத்தில் தான் இந்த கஞ்சான்றது பூதாகரமாக கஞ்சா குட்கா எல்லாம் எப்போ உள்ளே வந்தது அப்படின்னா, ஜெயலலிதா வந்து உடல்நிலை சரியில்லாமல் 2011க்கு முன்னாடி ஜெயலலிதா ஆட்சினால் 2011க்கு அப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அதில் 2016 வரைக்கும் ஓரளவுக்கு போச்சு. ஜெயலலிதா எப்போ ஜெயிலுக்கு போனாப்லையோ, எப்போ உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கப்புறம் இப்போ திமுக ஆட்சியாக மாறி இருந்துச்சுன்னா அதை அப்படியே டைட்டாக மெயின்டைன் பண்ணிடலாம். அந்த காலகட்டத்தில் வந்து எப்படின்னா ஒரு ஸ்திரத்தன்மையான தலைவர் இல்லை, காவல்துறையை கட்டுப்படுத்தி இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய அறிவுசார் தலைவர்கள் இல்லை. ஏதோ கான்ட்ராக்டு கமிஷன் அந்த 4 வருஷம் 5 வருஷம் போச்சு பாருங்க. இப்போ அது ஏன் சார் முடியல? இப்போ கவர்மெண்ட் சேஞ்ச் ஏங்க ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா என்ன நடக்குதுன்னே தெரில. என்னடா அதுக்குள்ளே இப்போ நீங்கள் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க, ஏன்னா ஒரு 5 சென்ட் இடம் வாங்கி போட்டிருக்கீங்க, திடீர்னு அமெரிக்காவிலேருந்து வர்றீங்க, வந்தால் ஒரு 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 ஏக்கர் இடம் உங்கள்கிட்ட இருக்குது. திடீர்னு பார்த்தா நீங்கள் எவனா ஒருத்தன் ஓரத்தில் குடிச்ச போட்டு தான் அடித்து வரலாம், பஞ்சாயத்து பண்ணலாம். திடீர்னு பார்த்தா ஒரு காலனியே உருவாயிருக்கு. அந்த ஒரு ஏக்கரில் பார்த்தா இந்த பக்கம் சிமெண்ட்டு கூரை போட்டு ஒரு 5 வீடு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தன் வந்து விவசாயம் ஏதோ ஒரு 1/2 ஏக்கரில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் இப்போ ரோட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் கடை வச்சுருக்கான். என்னங்கடா இது, ஊருக்கு போயிட்டு 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா இப்படி இருக்கே அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே எல்லாத்தையும் அடித்து விரட்டிட முடியுமா? நான் ரஜினியா விஜயா அப்படி வந்தவொடனே அப்படி குச்சி எடுத்து ரவுடிகளை பூரா அடித்து விரட்டுறதுக்கு? இவன் பார்த்தா இவன் கோர்ட்டுக்கு போவான், இவன் கேஸை போட்டிருக்கான், இவன் இருக்கான் இப்படின்ற மாதிரி புறையோடி போயிடுச்சு இந்த 7-8 வருஷத்தில். ஜெயலலிதா 2011 வந்ததுக்கப்புறம் 2013 14க்கு அப்புறமே தமிழ்நாட்டில் போதைப் பொருள், செம்மர கடத்தல், எல்லா தீய விஷயங்களும் உள்ளே வந்துச்சு. அப்போ வந்து இப்போ தெய்வ தலைவன் வந்து ஓபிஎஸ் இருந்தார், தெய்வ நிகர் தலைவன். அப்போ என்னென்னா அவருக்கு இலவும் தெரியாது எட்டும் தெரியாத மாதிரி ஒரு ஆட்சி, ஒரு பொம்மை மாதிரியான ஒரு ஆட்சி. அதில் என்னென்னா ரெகுலராக அதிகாரிகள் தான் அந்த ஆட்சியை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இவர்களுக்கு இந்த மாதிரியான உள்ளே பூர்றவன் போகிறேன் வரவெல்லாம் தெரியாது. அதுக்காக ஓபிஎஸ் இபிஎஸும் கஞ்சாவை கொண்டு வந்தாங்கன்னு நம்ம சொல்லலை. அவரோட ஆட்சி காலத்தில் இதெல்லாம் கவனிக்கப்படாமல் இருந்தானே உள்ளே வந்து கூடு கட்டி இது பண்ணிட்டாங்க, தேன் கூடு கட்டி தேன் அடைய ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆட்சி வந்து கட்டுப்படுத்த முடியுமா சார்? ஏன்னா இது வந்து இதோட ஆரிஜின் வரைக்கும் போயிட்டு இல்லை, இதை வந்து என்ன அப்படின்னா ரொம்ப தீவிரமான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் கட்டுப்படுத்தவே முடியும், நீக்கவே முடியாது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகள் மனசு வச்சா முடியும். இப்போ மதுரையில் கஞ்சா சேதுன்னு இருந்தாப்புல, இப்போ கஞ்சா சாம்ராஜ்யம், சாராயம், இஞ்சி இந்த 3 வித்த காலங்கள் 80கள் வரை, 80கள் எண்டு வரைக்கும் இருந்துச்சு. ஒரே ஒரு டிஎஸ்பி வந்தார் மதுரையில். கஞ்சாவே மதுரையில் விற்க எங்கே கஞ்சான்ற பேரை கேட்டாலே அவனை அடித்தே கொண்டு, அந்த காலம் வேறு, ரோட்டில் இழுத்து போட்டு அடித்து கஞ்சா விற்கிறவனை கையை காலை ரோட்லேயே போட்டு உடைப்பாங்க. அதெல்லாம் இப்போ பண்ண முடியாது. ஏன்னா அடித்ததில் ஒரு 2-3 மாதத்துலேயே கஞ்சா சாம்ராஜ்யமே ஒழிஞ்சு போச்சு. கஞ்சான்ற பேரை கேட்டு எவனா விற்கிறான்னு தெரிஞ்சு பிடிச்சாயினா அவனை வந்து ரோட்லேயே போலீஸ் நாயடி பேயடி அடிக்கும். இப்படி ஒரு அடி அவன் வாங்கியிருக்கவே மாட்டான். அப்புறம் வருவானா கஞ்சா விற்கிறதுக்கு? இப்போ வந்து என்னென்னா அப்போ வந்து கஞ்சா விற்கிறதுக்கு படிப்பறிவு இல்லாத ரவுடிகள் மாதிரியான ஆட்கள் தான் இருப்பான். இப்போ வந்து இப்போ ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே காலங்கள் மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே ஊடுருவி ஸ்டூடெண்ட்டே கொண்டு போகிறான். காலேஜுக்கு போகிறான், போனவுடனே அந்த செக்ஷன் பியில் இருக்கான், அவன் தான் ஒரு நபர் விற்கிறான்னா வச்சுங்களேன், அவனை கேஷுவலாக பார்த்து கேன்டீன்லேயே உட்காந்து நகர்த்தி வச்சுட்டு காசை வாங்கிட்டு போயிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு இடத்துல வந்து பைக்கில் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஈஸியாகிடுச்சு, டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ஈஸியாகிடுச்சு. அப்போ வந்து போலீஸ் கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இதை தடுக்க முடியும். கண்டிப்பாக சார். நேரம் ஒதுக்கி இதை பற்றி பல தகவலை எங்களோட பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். விட்டமின் A, D, E, K சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஏஜிஎஸ் கல்பாத்திய அகோரம் வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் 5 முதல் திரையரங்குகளில்.